5000 கோடி செலவில் நடந்த அம்பானி வீட்டு ஆடம்பர திருமணம். வறுமை கோட்டுக்கு கீழே அதிகம் வசிப்பவர்கள் உள்ள நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் இப்படி ஒரு ஆடம்பர திருமணமா என்று உலக ஊடகங்களும் உலக பணக்காரர்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு முகேஷ் அம்பானி தனது மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் திருமணத்தை கோலாகலமாக நடத்தியுள்ளார். திருமண விழா ஒன்றில் இவ்வளவு கொண்டாட்டமா என்று சாமானியர்கள் ஏக்கத்துடன் வியக்கின்றனர். குஜராத் ஜாம் நகரில் நடைபெற்ற திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தில் மெட்டாவின் மார்க் ஜுகர்பர்க், மைக்ரோசாஃப்டின் பில்கேட்ஸ், பிளாக் ராக் இணை நிறுவனர் லேரி பிங்க், ஆல்பபெட் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தலில் வாக்கு செலுத்த கூட வீட்டை விட்டு வெளியே வராத இந்திய திரை நட்சத்திரங்கள் ஒருவர் விடாமல் கலந்து கொண்டு குத்தாட்டம் போட்டனர். அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவரையும் ஒரு ஆட்டம் போட வைத்து விட்டனர் சுற்றி இருந்தவர்கள். இந்த திருமணத்திற்கு 5000 கோடி செலவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகின்றன. ஜூலை 14ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி, நடிகர்கள் சல்மான் கான், ஷாருக் கான், தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு, பாலிவுட் நடிகர்கள் சஞ்சய் தத், கியாரா அத்வானி, சன்னி தியோல், WWF குத்துச்சண்டை வீரரும் நடிகருமான ஜான் சீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தமிழகத்திலிருந்து ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். சூர்யா ஜோதிகா, அட்லி, நயன்தாரா, விக்னேஷ் சிவன், இசைப்புயல் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ஒரு பக்கம் இந்த திருமணத்தை வியந்து பாராட்டினாலும் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை திருமணத்திற்கே செலவு செய்ய அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களை தூண்டும் விதமாக உள்ளது என்ற விமர்சனங்களும் வருகின்றன. இன்றளவிலும் இந்தியாவில் பல திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு தாலி வாங்குவதே சிரமம் என்பதால் தான் தமிழகத்தில் தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ ஜோடிகள் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கின்றனர். எளிமையை கடைபிடித்து வலிமையாக வாழ்வோம்.